நங்கநல்லூர்ல தலகனாஞ்சேரின்ற பழைய வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா நீண்ட நாளா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இது ஒரு 60-70 ஆண்டுகளாக இந்த பகுதியில மக்கள் இருக்காங்க. இங்க 1972ல சாதிக் பாட்சா பீரியட்ல பட்டா கொடுத்தாங்க. குடிமன பட்டா 3 சென்ட் பட்டா கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பட்டா கொடுத்தாங்க. ஆனா 2018ல இந்த மனை எல்லாம் சர்க்கார் மனையாக மாற்றப்பட்டதுன்னு கம்ப்யூட்டர்ல வருது. அது எப்படி குடிமன பட்டா அரசாங்கத்திலேயே இந்த மக்கள் குடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டா கொடுத்துட்டு அது எப்படி வந்து சர்க்கார் நிலமா மாறப்பட்டதுன்னு தெரியல. யாருக்காக மாற்றப்பட்டாங்கன்னு தெரியல. அதனால ஏழை எளிய மக்கள் அதனால பல பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. ஒரு அந்த சாதாரண மக்கள் ஒரு கூரை வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு வீடு, ஒரு தளம் போட்ட வீடு கட்டணும் போனீங்கன்னா பட்டா வாங்க முடியாது. அவன் பட்டா வாங்குறதுக்கு இங்க இருக்கிற இந்த தாலுகா ஆபீஸ்ல 4 புரோக்கர் இருக்கான். ஒரு புரோக்கருக்கு ஒரு ரேட்டு 75 ரூபா அவனை பாருன்னுவான், இவ்வளவு நாள் ஆகணுவான். 1 லட்சம் ரூபாய் இவனை பாருன்னுவான், அதுக்கு ஒரு நாள் சொல்லுவான். நீ உடனே 2 லட்சம் ரூபாய் கொடு, இப்பயே ஆகணுவான். இது மாதிரியான 4 புரோக்கரை வச்சுதான் பட்டா இன்னைக்கு வியாபாரம் பண்ணப்படுது. அதுல இன்னைக்கு அடுக்குமாடி குடி இருக்கிறவன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளி வரான், இங்க இருக்க 10 பில்டிங் கட்டுறான், அவனுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்குது. அதனால அவன் எவ்வளவு வேணா கொடுத்து அவன் ஒரு பட்டா வாங்குறான், ஒரு துணி வாங்குறான், அதுக்காக செலவு பண்ணிட்டு வீட்டை கட்டி வித்துட்டு போயிட்டே இருக்கான். அவன் இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன கொடுக்குறான், ஏது கொடுக்குறான்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வாங்கிட்டு அவன் வாய மூடிட்டு இருக்கான். ஆனா இந்த மண்ணின் மைந்த இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஆளு ஒரு வீடு கட்டினா அவன் படக்கூடிய பாடு என்ன பாடு, ஒரு பட்டா வாங்க முடியாது. ஒரு பட்டா அவர் போயினா அவன் 2 லட்சம் 3 லட்சம் யாராவது புரோக்கர் கொடுத்து தான் வாங்கணும். கொடுத்து வாங்கினா வீடு கட்ட முடியாது. ஏன்னா அவன் ஜுல்லுநீட்டி வாங்கணும். பேங்க் லோன் போனா அவனுக்கு ஒரு ஜுல்லுநீட்டி, அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் கொடுக்கணும். என்னங்க ஏற்கனவே கொடுத்த இடத்த சர்க்கார் மனையா யார் மாத்த சொன்னது? எதுக்காக மாத்துறீங்க? இந்த முதலாளி எல்லாம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கா? இந்த மண்ணின் மைந்தனை கஷ்டப்படுத்துறதுக்கா? இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கன்றீங்க. சரி, இதே போல ஆண்டு இதே மார்ச் மாசம் தான் போஸ்ட் அடிச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இந்த சர்க்கார் மனையை ராய்துறையா மாத்திட்டோம், கம்ப்யூட்டர்ல வந்துடும், அதுக்கு ஜியோ போட்டாச்சு, நன்றி. அசோசியேஷன்ல இருக்கவங்க நன்றி சொன்னாங்க. எல்லாம் சரி, ஓகே, ஏதோ நடந்து போச்சு, நமக்கு பட்டா கிடைச்சிடும், கம்ப்யூட்டர் ஏத்திட்டாங்க அப்படின்னா. ஒரு ஆண்டுகள் ஆயும் அந்த நன்றியோட தான் இருக்கு. ஆனா ஒன்னும் கம்ப்யூட்டர்ல ஏறல, இன்னும் சர்க்கார் நிலமா தான் இருக்கு. ஆனா இவங்க சட்டசபையில சொன்னாங்க 5 லட்சம் பட்டா கொடுக்க போறோம், 10 ஆண்டுகள் இருந்தா பட்டா கொடுக்குறோம்ன்றாங்க. ஒழுங்கா இருந்த இடம் சாதிக் பாஷா பீரியட்ல பட்டா கொடுத்த இடத்துக்கு திருப்பியும் பட்டா வந்து சர்க்கார் மாத்தி திருப்பியும் பட்டா கொடுக்குறாங்க. இது எந்த விஷயத்துல நியாயம்? அது 60-70 ஆண்டுகளா இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுக்காத இருக்காங்க. அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இருக்கு. இந்த அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு உடனே இந்த இடத்த ராய்துறையா மாத்தி பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பட்டா கோரிக்கையை தீர்க்கிறதுக்கான வேலையை செய்யணும். ஏன்னா எத்தனை காலம் தான் புரோக்கரே சம்பாதிப்பாங்க? இந்த மக்களை கொஞ்சம் வந்து வாழ விடுங்க. பட்டா வாங்கினால புரோக்கரை போய் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால கொஞ்ச நாள் மக்கள் தன்னிச்சையா இயங்குவதற்காக அவருடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்து விட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அதனால இந்த ராய்துறையா மாத்தி கொடுக்கணுன்றது தமிழக அரசுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட நாளா இருக்கிற கோரிக்கையை வலிமையாக இன்னும் வைப்போம். நாங்க அது என்னைக்கு நடக்கிற வரைக்கும் நாங்க வச்சுக்கிட்டே தான் இருப்போம்.